இந்த அர்ச்சனம் புஷ்பத்துக்கு புரியில நடந்த ஒரு வரலாறு சொல்வார்கள். புரி ஜெகநாதருக்கு செண்பகப்பூன்னா ரொம்ப பிடிக்குமா. 2 ராஜகுமாரர்கள் புரிக்கு வரா. இது திருவாய்மொழி ஈடு வியாக்கியானத்துல இருக்கு. 2 ராஜகுமாரர்கள் புரி திருக்கோவிலுக்கு வரா. செண்பகப்பூ வாங்கி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். வாசல்ல கடையில பார்த்தா ஒரே ஒரு செண்பகப்பூ இருக்கு. 2 ராஜகுமாரர் ஒரு செண்பகப்பூ. உடனே முதல் ராஜகுமாரன் கடையில போய் கேட்டானா, இது என்ன விலைன்னா? 5 ரூபான்னா. தான் வாங்கலான்னு போனான். இன்னொருத்தன் வந்தான், நான் 50 ரூபா தரேன் எனக்கு கொடுன்னா. அவனுக்கு சமர்ப்பிக்கணும்னு ஆசை. இவன் பார்த்தான், நான் 500 ரூபா தரேன் கொடுன்னா. இவன் நான் 5000 ரூபா தரேன் எனக்கு கொடுங்கிறான். செண்பகப்பூவை வச்சு ஏலம். இவன் 50,000 தரேங்கிறான். அவன் 5 லட்சம் தரேன்னா. கடைசியா இந்த ராஜகுமாரன் பார்த்தான், என் பூக்கடைக்காரரு என் மொத்த சொத்தையும் உனக்கு எழுதி வச்சிடுறேன், அந்த பூவை கொடுன்னு வாங்கிட்டு போயிட்டான். ஒரு செண்பக பூவுக்காக தன் மொத்த சொத்தையும் எழுதி வச்சு அந்த செண்பக பூவை வாங்கிட்டு போறான். ஜெகநாதருக்கு சமர்ப்பிச்சுட்டான். சமர்ப்பிச்சுட்டு வரான். இப்பதான் அரண்மனை கிடையாது, குடிசையில போய் தூங்கிட்டான். பரவாயில்ல, அன்னைக்கு நிம்மதியா தூங்கினான். பணம் இருந்த வரைக்கும் எங்கேயும் தூக்கம் வரும். நம்ம தூங்கினான். கனவுல பூரி ஜெகநாதர் காட்சி தரார். பார்த்தா தலைக்கு மேல ஒரு பெரிய பூவை வச்சுட்டு சுமக்க முடியாம சுமந்துட்டு ஜெகநாதர் காட்சி தந்தாராம். பெருமாளே என்னன்னு கேட்டான். டேய், உன் பூவின் பாரத்தை என்னால சுமக்க முடியலடான்னார். என்ன சொல்ற அப்படின்னு கேட்டான். பெருமாள் சொன்னாரா, ஆமாப்பா, நீ பாட்டுக்கு உன் மொத்த சொத்தையும் எழுதி வச்சு ஒரு புஷ்பத்தை எனக்கு சமர்ப்பிச்ச இல்லையா, அந்த பக்தியின் பாரத்தை என்னாலேயே சுமக்க முடியல. உனக்கு எப்பேற்பட்ட பக்தி இருக்கு, எவ்வளவு சமர்ப்பித்திருக்கிறாய். பெருமாள் சொன்னாராம், அப்பா அந்த புஷ்பத்துக்காக நான் சொல்லலப்பா, ஒரு பூவுக்காக நீ சொத்தையே எழுதி வச்சு அந்த பூவை கொண்டு வந்து கொடுத்த இல்லையா, அந்த பக்தியின் பாரத்தை என்னால் சுமக்க முடியல. அப்போ அது எவ்வளவு பக்தியோட கொடுக்கிறோங்கிறத தான் பகவான் பாக்குறானே ஒழிய எந்த பொருள் சமர்ப்பிக்கிறோங்கிறது விஷயம் இல்லை. அப்ப நம்மால் முடிந்தது பக்தியோடு ஒரு பூ சமர்ப்பிச்சாலும் பகவான் ஏத்துப்பான்னா. இதை ஒவ்வொரு நாளும் நாம பண்ணலாமே. புஷ்ப கைங்கரியம் தாராளமா பண்ணலாமே. இதுதான் 5வது பக்தி, அர்ச்சனம், தூமலர் தூவி பகவானை தொழுதல்.